தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த மீடியம் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு அரசு பள்ளியில், அதுவும் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு நீங்கள் அரசு ஆசிரியராக பணியில் வரணும் அப்படின்னா டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக 2025ஆம் வருடம் இந்த எக்ஸாமை நடத்தி முடித்தாங்க. அதில் யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்க இப்போ ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க, பணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்குது, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நியூ பேஜை பொறுத்த மட்டும் கரண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல், சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வு, இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுறோம். இந்த நாலுமே நீங்கள் இப்போ இருந்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும். அப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் பார்க்கணும். எல்லாமே நியூ சிலபஸ் தான். 14 பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுறாங்க. 14 பாடத்துக்குமான பாடத்திட்டம் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 14 பாடத்துக்குமான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா முந்தைய வருட வினாத்தாள் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் அப்டேட் கொடுத்தாங்க, எக்ஸாமும் நடத்தி முடித்தாங்க. அப்படி பார்க்கும்போது 2025ஆம் வருடம் நடைபெற்ற முந்தைய வருட வினாத்தாள் நீங்கள் பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடத்திலிருந்து 110 வினாக்கள் உங்களுடைய முதன்மை தாளுக்கான வினாக்கள் எப்படி இருந்துச்சு, 30 வினாக்கள் கல்வி உளவியல் வினாக்கள் எப்படி இருந்துச்சு, 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அடுத்து தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு உணர்த்தும். இது இந்த 2 ஸ்டேஜுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ரெண்டையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் படிக்கணும். நிறைய பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நான் பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன், ஸ்கூல் புக்கு படிக்க மாட்டேன், யூஜி புக்கு படிக்க மாட்டேன், ரெஃபரன்ஸ் புக்கு படிக்க மாட்டேன், ஆனால் பிஜிடிஆர்பி புக்கு அப்படின்னா பிஜி புக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட படிக்கிங்க. இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, ஆனால் ஃபெயில் ஆகிடுறீங்க, மார்க் ஸ்கோர் ஆக மாட்டேங்குது. அப்போது இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துடணும், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடணும், மூணாவது பேசிக் எங்கே இருக்குது அப்படின்னா பள்ளி பாட புத்தகம், நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான ஸ்கூல் புக்கு படிங்க. நாங்கள் டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம், நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிற மாதிரி இருக்கும். இது மூணாவது. நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ தமிழ் பாடத்தை எடுத்துக்கலாம். தமிழில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த மாதிரி டாபிக் இருக்கா அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இப்போ 6ஆம் வகுப்பில் ஒரு டேட்டா இருக்கும், 7 ஒரு டேட்டு, 8ஆம் வகுப்பு ஒரு டேட்டா, 12ஆம் வகுப்பு ஒரு டேட்டா, சிலப்பதிகாரத்தை பற்றி யூஜியில் ஒரு டேட்டா இருக்கும், சிலப்பதிகாரத்தை பற்றி பிஜியில் ஒரு டேட்டா இருக்கும், சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் ஒரு டேட்டா இருக்கும். அப்போது இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுதான் போட்டித் தேர்வுக்கு மிக மிக முக்கியமானது. நிறைய பேர் கம்பேர் பண்ணியே படிக்காமல் இந்த புக்கில் எப்படி இருக்குது, ஒரு அகாடமி பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அதை மட்டும் வாங்கி படிப்பீங்க, பாஸ் ஆக முடியாது. ஆனால் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போட்டி போட்டாலுமே மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான். சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் சார்ந்த தகவல் டேட்டா இப்போ என்ன இருக்குது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எல்லா மேஜருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாமா, தமிழ் மீடியம் படிக்கலாமா, எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும், படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் வரும், தமிழ் மீடியம் படித்தா மார்க் வராது அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2010 இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வரைக்குமே தமிழ் மீடியம் படித்து நிறைய பேர் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க, ஆனால் மார்க் வராமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போது இங்கே லாங்குவேஜ் மேட்ரு கிடையாது.
உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் பெட்டரான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி அண்டு ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த மீடியம் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போதே தெரியும், தமிழ் பாடம், இங்கிலீஷ் பாடம், கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி ஒரு சில பாடத்தை தவிர மீதமுள்ள எல்லா பாடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங் மோடில் வந்து கொஸ்டின் இருக்கும். அப்போது இந்த பைலிங் மோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலும் நல்லா ஆன்சர் கொடுக்க முடியும், இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் நல்ல ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். ஆனால் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு நல்ல ஃப்ளூன்சியாக தெரியுதோ அதை எடுத்து படிக்கும்போது மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் வந்து ஈஸியாக கிடைக்கும். தமிழ் மீடியத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம அகாடமி சார்பாக ஒவ்வொரு பாடத்துக்குமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டுமே காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது முதன்மை தாள் 110 வினாக்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 30 வினாக்கள் வந்து சைக்காலஜி.